ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் காரடையான் நோன்பு. இப்போ சொல்லக்கூடிய இந்த தானியத்து மேலே மஞ்சள் வைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்கள் குடும்பமே ஓன்னு இருக்கும். அது என்ன விளக்கு, என்ன தானியம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்து மேலே எந்த மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் மாசி மாதம் வந்துட்டாலே எக்கச்சக்கமான விரத தினங்களும் விசேஷ தினங்களும் வரும். மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை, இன்னொரு பக்கம் மாசி மகம். இப்போ அதை தொடர்ந்து மாசி மகத்தோட இறுதியாக, அதாவது மாசி மாதம் முடிய போகிற அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா காரடையான் நோன்பு வரும். அந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கணும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம். இந்த காரடையான் நோன்புக்கு ஒரு கதையே இருக்கு. அதாவது சாவித்திரி தன்னோட கணவர் சத்யவானை யமன் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அன்னை பராசக்திக்காக இருந்த ஒரு நோன்பு தான் இந்த ஒரு காரடையான் நோன்பு. அந்த நேரத்தில் சாவித்திரி காட்டில் இருந்தாங்களாம். காட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை மட்டும் பயன்படுத்தி அந்த விரதத்தை, அந்த நோன்பை கடைபிடிச்சாங்களாம். குறிப்பாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த காராமணி பயிரை எடுத்து அதை அடை செய்து பராசக்தி தாயாருக்கு படைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது மூலியமாக தன்னோட கணவரை யமன்கிட்ட இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சுமங்கலி பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த ஒரு காரடையான் நோன்பு. இந்த ஒரு காரடையான் நோன்பு அன்னைக்கு பெண்கள், சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடை மாற்றிக்கலாம். அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் அவங்களுக்கு நல்ல கணவர், நீண்ட ஆயுளோட கணவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நோன்பு கயிறை கையில் கட்டிக்கலாம். திருமணமாகாத பெண்களை சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரவழைத்து மஞ்சள் சரடு, அது கூட வெள்ளை நூலை மஞ்சள் தண்ணீரில் கலந்து மஞ்சள் நிற நோன்பு கயிறை தயார் செய்து அது கூட வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து நீங்கள் கொடுக்கறது மூலயமா திருமணமாகாத பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண வரன் கைகூடி வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து ஒருவேளை வயதுக்கு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் கையால் தாலிச்சிரடு, நோன்பு கயிறு, ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, பழம், பூ இதெல்லாத்தையும் வச்சு கொடுக்கறது மூலயமாவும் உங்கள் வீட்டுக்குள்ளே அன்னை பராசக்தியே வந்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதா ஒரு ஐதீகமே இருக்குது. நாளைய தினம் கார அடை செய்வாங்க. அதே மாதிரி வெண்ணையும் வைத்து படைக்கணும். அதாவது காட்டில் விரதம் இருக்கும்போது சாவித்திரி பராசக்தி தாயார்கிட்ட இந்த காரடையான் நோன்பையும் வெண்ணையும் வைத்து படைச்சி இந்த வார்த்தையை தான் சொன்னாங்களாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் செய்தேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அம்பாளை பார்த்து இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பராசக்தி தாயார் சாவித்திரியோட கணவர் சத்தியவானை மீட்டெடுத்து தான் மனைவி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான ஒரு விரதம். தாலிச்சரடை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அதாவது மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, அவங்க காலில் விழுந்து கூட அவங்க கையால் கூட தாலிச்சரடை மாற்றிக்கலாம். இல்லைனா கணவர் கையால் மாற்றிக்கிறதும் சிறப்பு தான். கணவர்கள் மனைவி செஞ்சு வைக்கக்கூடிய அந்த காரடையை அம்பாலா பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நீங்கள் சாப்பிட்றது மூலயமா கணவரோட ஆயுளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. இது எல்லாமே காரடையான் நோன்பு அன்னைக்கு பெண்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த ஒரு தீபம் உங்களுக்கு சுமங்கலி வரத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ள சுக்கிர யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான விரதம். நாளைய தினம் காரடையான் நோன்பு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரவாரம். சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். கணவரோட ஆயுள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டி இந்த காரடையான் நோன்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கணவரோட உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாம் கிடைச்சி எங்கள் குடும்பம் பொருளாதாரத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்றலாம். கூடவே சுமங்கலி வரத்தையும் பெற முடியும். பொதுவாக சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. யார் ஒருத்தவங்க வீட்டில் யாராவது ஒரு நபருக்கு சுக்கிர தோஷம் இருக்குதோ அவங்க வாரம் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானுக்காக சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சை வைத்து படைச்சிங்கன்னா சுக்கிர தோஷம் படிப்படியாக குறையும். தோஷத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஓங்கி விழாமல் தாங்கி விழும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது 3 நேரங்களில் வரும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 சுக்கிர ஹோரையில் ஏதாவது ஒரு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்தி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறது மூலயமா காரடையான் நோன்பு அன்னைக்கு சுமங்கலி பாக்கியத்தை அதிகப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவரோட உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, குடும்பத்தோட பொருளாதார நிலை இது எல்லாத்தையுமே நீங்கள் உயர்த்திக்க முடியும். சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை மொச்சை பக்கத்தில் ஒரே ஒரு மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டு மஞ்சளோ, விரலி மஞ்சளோ, கிழங்கு மஞ்சளோ, உங்ககிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை மொச்சைக்கு மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும்.
காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அது மாதிரி தான் வைக்காம, இல்லை ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குபேர விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அந்த மண் அகல் விளக்கு நடுவில் வைத்து அதில் நெய் ஊற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஒரே ஒரு தீபத்தை இந்த சுக்கிர ஹோரையில் 3 சுக்கிர ஹோரை சொல்லியிருக்கோம்ல, அதில் ஏதாவது ஒரு சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுக்கிர பகவானுக்காக அந்த வெள்ளை மொச்சை மேலே இந்த தீபத்தை ஏற்றணும். உங்கள் வீட்டில் மற்ற தீபங்கள்லாம் ஏற்றுறது தனி, அந்த தீபத்தையும் இதையும் கணக்கில் எடுத்துக்க கூடாது. எப்படி தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, நிலைவாசல் விளக்குலாம் ஏற்றுவீங்களோ அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இரவு ஒரு 8 மணி 9 மணி, இது சுக்கிர ஹோரையோட உச்சம். இந்த நேரத்தில் என்ன பொருள் வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பல பொருட்களை சுக்கிர ஹோரையில் வாங்குறது கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 1 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 1 மணி நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை மேலே ஒரே ஒரு மஞ்சளை பக்கத்தில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றணும். வெள்ளை மொச்சை மேலே தீபத்தை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மஞ்சள் வச்சுடுங்க. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். உங்கள் வீட்டுக்குள்ளே மங்களகரத்தை ஏற்படுத்தும். மங்களகரம் அதிகமானாலே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும், சுப காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் சுமங்கலி பெண்கள் நீண்ட நாட்கள் அவங்க கணவரோட ஆயுளை அதிகப்படுத்திக்க முடியும். இன்னொரு பக்கம் அதே கணவரோட பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்தலாம். அதுக்கு தான் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை மேலே இந்த தீபத்தை ஏற்றுறீங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது வெள்ளை மொச்சை மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விளக்கை குளிர வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலையெல்லாம் பார்க்கலாம். மறுநாள், அதாவது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அந்த வெள்ளை மொச்சையும் அது மேலே வைத்திருக்கக்கூடிய அகல் விளக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள், இது எல்லாமே அப்படியே இருக்கலாம். சனிக்கிழமை காலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி வைக்கும்போது அந்த மஞ்சளை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளை பெண்கள், சுமங்கலி பெண்கள் அவங்களோட பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த வெள்ளை மொச்சையை நீங்கள் தண்ணியில் விட்டாலும் சரி, இல்லை மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு மாதிரி தெரியும். ஒரே நேரத்தில் சுக்கிர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயோட அருளையும் நீங்கள் சேர்ந்து பெற முடியும். அது மூலயமா தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களோட கணவரோட பொருளாதாரத்தை முன்னேற்றது மூலயமா உங்கள் குடும்பத்தோட நிலை மேல்மேலும் உயரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் நாளைய தினம் உங்கள் கையால் என்ன தானம் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம். கூடுமான அளவுக்கு நாளைய தினம் கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு தாளிச்சிரடு, ரவிக்கை துணி, வெற்றிலைப்பாக்கு, பழம், பூ இது எல்லாத்தையும் சேர்த்து 11 செட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 11 செட்டையும் 11 சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது கூடுதல் விசேஷம். 11 பேருக்கு கொடுக்க முடியலனா கூட குறைந்தது ஒரு 3 நபர்களுக்கோ 5 நபர்களுக்கோ கொடுங்க. அந்த 11 அமைப்பு 11 செட்டில் அதிகமான பொருட்கள் வைக்க முடியலையா, ஒரே ஒரு தாளிச்சிரடு, மஞ்சள் குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, கொஞ்சமாக பூ இது வச்சா கூட போதும். ரவிக்கை துணி வைக்கிற கட்டாயம் கூட கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு காரடையா நோன்பை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கணவரோட ஆயுள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவரோட பொருளாதாரமும் செல்வ நிலையும் மேம்படும். அது மூலயமா உங்கள் குடும்பமும் மேல்நிலைக்கு போகும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.